நீங்க ஒரு கோடீஸ்வரர், 1,00,00,000 ரூபாய் சேர்த்து வச்சுக்கிறீங்க. உங்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு. சரி, இந்த உங்க காலம் முடிஞ்சு போச்சு, இந்த பணம் உங்களது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப உங்க பணம் தான். அப்ப உங்க பணத்தை யார் எடுப்பான்? பக்கத்து வீட்டுக்காரன் எடுப்பானா? எடுக்க மாட்டான். உங்க புள்ள தான் எடுத்துக்கணும். உங்க புள்ள அந்த கோடி கூட இன்னும் சேர்ந்து ஒரு 5 கோடி சேர்த்துட்டாரு. அந்த பணத்தை யார் எடுப்பான்? அவன் புள்ள தான் எடுப்பான். அப்போ இந்த பாவ புண்ணியம் அப்படின்றது வம்சாவழியா வரக்கூடியது. இது ஒரு லிங்க் மாதிரி. நான் என்ன செய்தேனோ அது என் பிள்ளைங்களுக்கு, என் பிள்ளைங்க என்ன செய்தா அவன் பிள்ளைங்களுக்கு, எனக்கு என்ன இருக்குதோ என் தாய் தாப்பன் செய்தது. இது தொடர்பு. ஏன்னா இந்த பாவ புண்ணியம் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா விந்திலிருந்து உருவாகுது. அதனால்தான் சிவவாய்க்கு ரொம்ப அழகா சொல்லுவார், மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து 4 கட்டு அறுப்பிடாகில் பாலனாகி வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம் அப்படின்னாரு. ஐயா,